ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரத போரின் 9வது நாள். வாங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படைகள் அனைத்தும் அழிந்தன. திரும்பிய திசையெங்கும் பாண்டவர்களின் வெற்றி ஆரவாரம் கொண்டிருந்தது. துரியோதனன் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நின்றான். தர்மம் தலை தூக்க தொடங்கியது. 9ஆம் நாள் போரில் என்ன நடந்தது என்று பார்க்கலாம் வாருங்கள். பீஷ்மர் 9ஆம் நாள் போரில் புதுமுறை அணிவகுப்பை மேற்கொண்டார். துரியோதனனை களத்தின் நடுப்பகுதியிலும், அலம்புசன் எனும் அரக்கனும் பகதத்தனும் முன்னணியிலும் சர்வதோபத்திரம் என்ற முறையில் படைகளை நிறுத்தினார். பாண்டவர்கள் தங்கள் படைகளை திரிசூல வியூகமாக நிறுத்தினர். திரிசூலத்தின் மும்முனைகளிலும் சிறந்த வீரர்களான அர்ஜுனன், திஷ்டத்துய்மன், பீமன் ஆகியோர் நின்றனர். போர் தொடங்கியதும் அலம்புச அரக்கனுக்கும் பீமனுக்கும் போர் நடந்தது. அரக்கன் அலம்புசன் வாளை எடுத்துக்கொண்டு வாள் போருக்கு வருமாறு பீமனை அழைத்தான். பீமனும் வாளை எடுத்துக்கொண்டு அலம்புசனுடன் வாள் போருக்கு சென்றான். இருவருக்கும் நடந்த வாள் போரில் அலம்புசனுக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டது. அதனால் அலம்புசன் வாள் போரை நிறுத்திவிட்டு மற்போருக்கு வருமாறு அழைத்தான். பீமனும் மறுக்காமல் சம்மதித்த அலம்புசனோடு மற்போருக்கு சென்றான். சிறிது நேரம் இருவருக்கும் கடுமையான மற்போர் நடந்தது. மற்போரிலும் அலம்புசனை பீமன் வென்றான். மீண்டும் திடீரென்று அலம்புசன் மற்போர் போதும், வாள்போர் புரிவோம் என்றான். அலம்புசன் பீமனை வேண்டுமென்றே வம்புக்கு இழுக்க கருதி மீண்டும் திடீரென்று வாள்போர் போதும், மீண்டும் மற்போர் செய்யலாம் என்றான். பீமனும் அதை ஏற்றுக்கொண்டு மற்போருக்கு சம்மதித்தார். மற்போர் நடந்து கொண்டிருக்கும் போதே போர் முறையை மீறிய அலம்புசன் ஒரு பெரிய கல்லை தூக்கி பீமன் மேல் எறிந்தான். இதை அறிந்த அபிமன்யு 2-3 அம்புகளை அந்த கல்லின் மேல் தொடுத்து அதை தூள் தூளாக நொறுக்கி கீழே விழுமாறு செய்தான். இனிமேல் அலம்புசனை உயிரோடு விட்டால் பீமன் உயிருக்கு ஆபத்து நேரிடும் என்று எண்ணி அபிமன்யு அலம்புசனோடு போர் புரிய ஆரம்பித்தான். அபிமன்யுவும் போரில் பல வீரர்களை கொன்றான். பாண்டவர்களும் அபிமன்யுவுக்கு உறுதுணையாக இருந்தனர். அபிமன்யுவிற்கும் அலம்புசனுக்கும் பெரும் போர் நடந்தது. மாயாவியான அலம்புசனின் அனைத்து மாயங்களும் அபிமன்யுவுடன் தோற்றது. எங்கும் இருள் சூழும்படி அம்பு மழை பொழிந்தான். அபிமன்யு மாற்றுப்படையால் மாயை விலக்கி அலம்புசனை தாக்கினான். அபிமன்யு எறிந்த அம்பு அலம்புசனின் மார்பில் பாய்ந்தது. அலம்புசன் உடனே மயக்கமடைந்து கீழே மாண்டு வீழ்ந்தான். துரியோதனனின் நம்பிக்கை பெற்ற மாயாவியான அலம்புசன் தனது தேரினை இழந்து போர்க்களத்தில் வீழ்ந்தான். அன்றைய போரில் அபிமன்யு கௌரவ சகோதரர்களின் மேலும் 3 கொன்றான். பின்பு சாத்தியகிக்கும் அஸ்வத்தாமனுக்கும் போர் நடந்தது. இருவரும் சரிசமமாக போர் புரிந்தனர். அஸ்வத்தாமன் எய்த அம்பு சாத்தியகியின் தேரின் சக்கரத்தை முறித்தது. பதிலுக்கு சாத்தியகியும் அஸ்வத்தாமனின் தேர்கொடியை அறுத்தான். அதனால் சினம் கொண்ட அஸ்வத்தாமன் சாத்தியகியின் குதிரைகளை காயப்படுத்தினான். அடுத்து துரோணரும் அர்ஜுனனும் போரில் ஈடுபட்டனர். அர்ஜுனன் போரில் துரியோதனனுக்கு துணையாக வந்திருந்த 10,000 அரசர்களை தோற்கடித்தான். அதனால் பீஷ்மர் அர்ஜுனன் மீது கடும் சினம் கொண்டார். சினம் கொண்ட அவர் தன் படைகளை அழைத்துச் சென்று போர் புரிய ஆரம்பித்தார். பின்பு பாண்டவர்கள் ஒன்று கூடி பீஷ்மரை எதிர்த்தனர். ஆனால் பீஷ்மரை போரில் வெல்ல முடியாமல் வருந்தினர். பீஷ்மரை எதிர்த்த பாண்டவர்களை விரட்டியடிக்க துரியோதனன் துச்சாதனனை அனுப்பினான். பாண்டவர் படையில் கடும் சேதத்தை பீஷ்மர் விளைவித்தார். கௌரவர்கள் அனைவரும் அழிந்தாலும் பீஷ்மர் ஒருவர் மட்டும் அவர்களை வெற்றி பெற செய்து விடுவார் என்பதை பாண்டவர்களும் உணர்ந்தனர். சூரியன் மறைவுக்கு பின்னர் அன்றைய போர் முடிவு அடைந்தது. அன்றைய இரவு பாண்டவர்கள் கிருஷ்ணரிடம் நடைபெற்ற போரில் பீஷ்மரை வெல்ல முடியவில்லை என வருத்தத்துடன் கூறினார்கள். பிறகு பீஷ்மரை வெல்வது குறித்து பீஷ்மரிடம் கேட்க முடிவெடுத்து அவர் இருக்கும் இடத்திற்கு சென்றனர். பீஷ்மர் அனைவரையும் அன்புடன் தழுவிக்கொண்டார். பிறகு அர்ஜுனன் பீஷ்மரிடம் போர் தொடங்குவதற்கு முன்பு உங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும் என வாழ்த்தினீர்கள். ஆனால் தங்களை வென்றால் தானே எங்களுக்கு வெற்றி. தங்களை வெல்வது எப்படி என கேட்டான். அதற்கு பீஷ்மர், நான் போரில் புறமுதுகு காட்டி ஓடுபவரோடும் ஆயுதம் இல்லாதவரோடும் பெண்ணோடும் போரிட மாட்டேன். அப்போது என் ஆயுதம் பலனின்றி போய்விடும் என்றார். பெண்ணாக பிறந்து ஆணாக மாறிய சிகண்டியை என் முன்பு நிறுத்தி நாளை என்னுடன் போரிடுங்கள். சிகண்டியின் முன்னால் என் ஆயுதம் பலனின்றி போய்விடும். அப்போது நீங்கள் என்னை எதிர்த்து போரிட்டால் வெற்றி உங்களுக்குத்தான் என கூறினார். பீஷ்மர் கூறியதை கேட்டவுடன் பாண்டவர்கள் அமைதியாக பாசறைக்கு திரும்பினர். சிகண்டியை முன்னிறுத்த கிருஷ்ணர் திட்டம் வகுத்தார். தனது முடிவு நெருங்கிவிட்டதை பீஷ்மர் உணர்ந்து மகிழ்ச்சியடைந்தார். அடுத்து 10ஆம் நாள் என்ன நடந்தது என்று தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாமுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.